கொளத்தூர். இந்த கொளத்தூரில் எம்கே ஸ்டாலினுக்கு தோற்றது ஒரு மண்டக்கோளாக ரைட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி அவர் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கார். இவிஎம் மிஷினில் ஏதோ சதி பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அஃபீஷியல்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவிஎம் மிஷின்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எலெக்ஷன் கரெக்டாக தான் நடந்திருக்கு, எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் நடக்கலை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க ஸ்டாலினை செகண்ட் டைமுன்னு சொல்லப்படுது. டிவிகே கவர்மெண்ட் வந்தது, இவங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏங்க, மக்கள் தாங்க கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணணும், நீங்கள் தான் கவர்மெண்ட் சூஸ் பண்ணணுன்ற மாதிரி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. மக்களே புலம்பல. ஏன்னா மக்கள் ஃபஸ்ட்லேருந்தே தெளிவாக இருந்தாங்க, ஒரு புது கவர்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டான ஆள் வந்தாங்க, கரெக்டான ஆளுக்கு ஓட் போட்டாங்க. அவருமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்கார். பாருங்கள், இப்போ அவர் கர்நாடகாவில் போய் பேச போகிறப்பவும் கூட பாருங்களேன், மழை பெஞ்சது, தண்ணி ஓவர் ஃப்ளட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே ஊர் மக்கள், நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருப்போம், அந்த ரீஜன் பக்கத்தில் இருக்கிற ரீஜன் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக தண்ணியை தொட்டு கும்பிடுறாங்க. ஏன்னா தண்ணியை கடவுளாக பார்க்குறாங்க. அப்படின்ட்டு போயிட்டுருக்கு கவர்மெண்ட்டு. இவங்க இன்னும் இவிஎம் மிஷினுக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே கதறல்ஸ் போயிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இனிமேல் செத்தாலும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேயால் வர முடியாது, என்றைக்குமே டிவிகே தான். உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.